ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கல்யாண பந்தி சுவையில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பால் கறி ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பால் கறி ரெசிபி சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த பால் கறி ரெசிபி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த பால் கறி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு காஞ்ச பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட ஒரு 7 உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் குக்கரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வேகிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், 5 முந்திரி, ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பட்டை, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திரப்பூ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும். ரொம்ப நிறம் மாறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4லேருந்து 5 மிளகா சேர்த்துக்கங்க. நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். இது கூட ஒரு பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பட்டாணியையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு தீயை மிதமான சூட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் இது கூட சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. தீயை மிதமான தீயிலே வைங்க, அதிகமாக வச்சிட வேணாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம வேக வைக்கும்போது பட்டாணிக்கும் உருளைக்கிழங்குக்கும் மட்டும்தான் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுருந்தோம். இந்த டைமில் நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான பால் கறிக்கு தேவையான உப்பை இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கங்க. கல்லுப்பு நான் தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு பெரிய சைஸில் இருந்ததாக கூட இந்த டைமில் நீங்கள் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ உடச்சி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கிண்டி விடுங்க. மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிச்சுட்டு நல்லா வற்றி வரணும் இந்த பால் கறி ரெசிபிக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வற்றி வந்திருக்குன்னு. நல்லா வற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இது கூட சேர்த்துக்கங்க. பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா திரஞ்சிரும் பால். அதனால தான் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நல்லா வற்றி வந்துடும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த கடைசியாக நம்ம இறக்க போகிற டைமில் மட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அடி பிடிக்காமல் பால் கறி நல்ல க்ரீமியான டேஸ்ட்டில் உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பால் கறி ரெசிபி நல்ல சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக ரெடியாகி வந்துருச்சு. கல்யாண பந்தி ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அதே ஸ்டைலில் தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அதே சுவையில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.